श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। பிருஹதாரண்யக உபனிஷத் கடந்த சத்சங்கத்தில் நம்ம 3வது அத்தியாயத்தினை முடிவு செஞ்சு முதலிருந்து பார்த்த எல்லா அத்தியாயத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிளஸ் 3வது அத்தியாயத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சாராம்சமா பார்த்திருக்கோம். இப்போ நம்ம 2வது காண்டம் முனி காண்டத்தில் இருக்கிறோம், இல்ல யாக்ஞவல்லிக காண்டம். இந்த காண்டத்துக்கு பேரு உபபத்தி காண்டம் అని பேரு கொடுக்கப்பட்டது. ஏன்னா இதுல லாஜிக் உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனா 3வது அத்தியாயத்தில் ஜல்ப பிரதான உபபத்தி காண்டம். உபபத்தி லாஜிக் இருக்குங்க, ஆனா ஜல்பவாதம் காம்படிஷனுக்காக பண்ணது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போற இந்த 4வது அத்தியாயம் இது முனிகாண்டத்துல வர 2வது அத்தியாயம். வரிசையா பார்த்த 4வது அத்தியாயம். இது முக்கியமா வாத பிரதான உபபத்தி காண்டம். இதுல வாதம் அன்புன்னு டீச்சிங் இருக்கும் இதுல. சோ இந்த அத்தியாயத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கணும். வாத பிரதான யுக்தமா இருக்கிற இந்த அத்தியாயம் இதுல மொத்தம் 6 பிராமணங்கள் இருக்கு. இந்த 6 பிராமணத்திலையும் யாக்ஞவல்யர் தான் குரு, ஜனகர் தான் சிஷ்யர். சோ முதல் மந்திரத்தினை நம்ம படிக்கிறோம். 4வது அத்தியாயம் முதல் பிராமணம் ஷடாச்சாரிய பிராமணம். இதுக்கு பேரு ஏன் அந்த பேரு வந்தது அப்புறம் சொல்றேன். முதல் மந்திரம். ஓம் ஜனகோஹ வைதேஹ ஆசாம் சக்ரேத யாக்ஞவல்க்ய ஆவவ்ராஜ தகும் ஹோவாச்ச யாக்ஞவல்க்ய கிமர்த்தம் ஆச்சாரீஹி பசூனிஷ்சன் அன்வாந்தான் இதி உபயமேவ சம்ராடிதி ஹோவாச்ச. இந்த முதல் மந்திரம் இந்த அத்தியாயத்துடைய அறிமுகம் செய்யறது, இன்ட்ரடக்ஷன். நமக்கு இதுல கதை ரூபத்திலோ தான் மறுபடியும் இது எங்க எப்போ இந்த அத்தியாயத்துல வர விஷயங்களை யாரு கூட பேசியிருக்காங்கன்னு அந்த குருன்னு சிஷ்யன்னு இன்ட்ரடியூஸ் பண்றது. ஒரு நாள் ஜனகர், அவர் ஆல்ரெடி ஜனகர் சபையில யாக்ஞவல்யர் வந்தது அது பார்த்தோம். அது முடிச்சு போன சில நாளுக்கு அப்புறமா இல்லைன்னா அந்த வாதம் அந்த காம்படிஷன் லைக் ஜல்பா அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியா. ஆனா எப்போ யாக்ஞவல்யர் அடிக்கடிக்கு ஜனகருடைய சபைக்கு போவார், ஜனகர்னி பார்க்கறதுக்கு போவார். அப்படி ஒரு நாள் யாக்ஞவல்யர் ஜனகருடைய ராஜ மாளிகைக்கு வந்தார். அப்பதான் ஜனகர் சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. சபை ஒன்றும் கிடையாது, அங்க தனியா இருக்காரு. யாக்ஞவல்யர் உள்ள வந்த உடனே ஜனகர் எழுந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணி
ஜனகர் கீழே உட்கார்ந்துட்டு யாக்ஞவல்கர்னு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வச்சாரு. வச்சதுக்கு அப்புறம் ஜனகர் கேட்கிறாரு. இந்த ஜனகருக்கு விதேக ராஜா అని சொல்றது உண்டு. அதனாலதான் வைதேக அப்படின்னா அவருக்கு தேக அபிமானமே இல்லை. தேக அபிமானமே இல்லாம ஜீவிச்சிட்டு இருக்கிற ஒரு கிரகஸ்த ராஜர்ஷி ஜனகர். வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் கிரகஸ்தர்களுக்கு ஜனகர் ரொம்ப ரொம்ப பொருத்தமான எக்ஸாம்பிள். அதனால அந்த ராஜ்யத்துக்கே விதேக ராஜம் అని பேரு வந்துச்சு. இவருனால மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்கு அந்த பேரு வந்ததா அப்படின்னா பாகவதத்துல அங்கங்க கொஞ்சம் தெரிவிக்கப்படுறது. இவருக்கு முன்னாடி அவருடைய பரம்பரையில வம்சத்துல வந்த இவர் எந்த வம்சத்துல வந்தாரோ அந்த முன்னோர்கள் எல்லாம் நிறைய பேர் அதுல ஞானிகள். அப்போ அவங்க எல்லாரும் கூட அப்படி விதேகர்களுக்காகவே இருந்து வாழ்ந்தாங்க. மொத்தத்துல அந்த தேசத்திலேயே நிறைய பேரு ஜீவன் முக்தர்களாகவும் ஜீவன் முக்தர்களாகணுமனி ஞானம் அடையணுமனி முயற்சி பண்றவங்க பிளஸ் ஜீவன் முக்தர்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்க. ஸோ விதேக பாவத்தோட தேகம் இல்லைன்னு பாவத்தோட நிறைய பேர் வாடுற அந்த ராஜ்யத்து பேரு விதேக ராஜ்யம். அந்த விதேக ராஜ்யத்துக்கு சேர்ந்த ராஜா வைதேக ஜனகர். அதனாலதான் நம்ம சீதா தேவிக்கு வைதேகி అని பேரு வந்தது. அந்த அம்மாக்கு நிறைய பேர் இருக்கு. மிथिला நகரத்திலிருந்து வந்தனால மைதிலி. விதேக ராஜஸ்ய புத்திரி வைதேகி. ஸோ அந்த பதம் இந்த மந்திரத்துல ரொம்ப முக்கியம். எல்லா பத அர்த்தம் பார்க்க போறதில்லை. எங்கெல்லாம் நமக்கு வேதாந்த விஷயம் வருதோ முக்கியமான வார்த்தைகள் மட்டும் அர்த்தம் சொல்றோம். இப்போ கதை சொல்லிட்டு இருக்கிறோம், இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் ஜனகர் கேட்கிறாரு, நமஸ்கரிச்சு ஆசனம் கொடுத்து எல்லாம் பண்ணி, கிமர்த்தம் அச்சாரிஹி, எதுக்காக வந்தீங்க? இப்படி ஒருத்தனை கேட்கலாமா? வீட்டுக்கு யாராவது எதுக்காக வந்தீங்க? ஆனா எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கறதுல எக்ஸ்பிரஷனும் அந்த வார்த்தையுடைய விதானம். எதுக்காக வந்திருக்கீங்க అని கேட்கறதுக்கு, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுல வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ அதனால இது நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். பொதுவாக இங்க என்ன கிமர்த்தம், எதுக்காக வந்தீங்க అని கேட்கிற போல் இருக்கு. ஆனா நம்ம பாசிட்டிவா சாஃப்டா எடுத்துக்கணும். ரொம்ப வினயத்தோட பணியோட கேட்கிறார் ஜனகர். அப்படின்னா ஒரு சாது மகாத்மா ஞானி நம்மளை தேடி நம்ம கிட்ட வந்தாருன்னு சொன்னா நம்ம நம்ம தான் பேசி கேட்கணும். அவங்க கேட்கிறான், நமக்கு அதிதி மாதிரி அவர், அப்போ தெய்வம் போல். அதனால நம்ம தான் கேட்கணும். ஜனகருக்கு இது முன்னாடி யாக்ஞவல்கர் கூட பழக்கம் இருக்கு. அதனால மொத்தத்துல கேட்டு, ஏதாவது தட்சிணை வாங்கறதுக்கு வந்திருக்கீங்களா? பசுன் இச்சன் அப்படி என்ன? பசுன்னா ஒரு மாடுகள் மட்டும் இல்லை, பொதுவா ஏதாவது மெட்டீரியல் ஹெல்ப், ஏதாவது தன சகாயம், பசு ஏதாவது அந்த உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு, உங்க ஆசிரமம் நடத்துறதுக்கு வேண்டிய அந்த சகாயம் அப்படி ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி, அது ஜெனரல் வேர்டு பசு நிச்சன், ஏதாவது தட்சிணை அப்படின்னு அர்த்தம். தட்சிணை விரும்பி வந்தீங்களோ? இல்லைன்னா அன்வந்தாக, இது ஒரு ரொம்ப அழகான ஒரு பதம். இதை உபனிஷத்து உபயோகப்படுத்துறது. அணுவந்தான் அப்படின்னா ஏதாவது உபதேசம் பண்றதுக்கு வந்தீங்களா? எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் ஆத்தியாத்மிக விஷயம் பத்தி சந்தேகங்களை நீக்கிறதுக்கு வந்தீங்க அப்படின்னா, குரு அவர் ரெடியா அதுக்காக வரல. இப்ப அவர் பசியோட வந்தாருன்னு வச்சுக்கோங்க. நான் பாட்டுக்கு நான் கேள்விகள் கேட்டுட்டு அவர் உட்கார வச்சுட்டு இருந்தேன்.
நிறைய வாட்டி இப்படி ஆகும் சுவாமிஜி கூட. அதனால அவர் சில இடத்துக்கு போனா ஜல்தி ஜல்தி காணல் ஆக பகலை அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம பாட்டுக்கு நம்ம ரிலாக்ஸா இருப்போம். அவர் கவனிக்கணும். கெஸ்ட் வந்தாலும் சரி, குரு வந்தாலும் சரி, கவனிச்சு அவருக்கு என்ன வேணும், என்ன வேணும், அவர் என்ன சொன்னா அது அப்படின்னு இருக்கணும். நிறைய வாட்டி மக்கள் மறந்துடுவாங்க, பழகிட்ட தெரியும். அதனால தெரியணும். ஸோ பொதுவா பிராமணனு ஒரு ருஷி வந்தார் ராஜா கேட்டன்னா தட்சிணைக்காக ஏதாவது சகாயம் இல்லை, இவருக்கு எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ண விரும்புறீங்களா, நான் ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அன்வந்தான். இந்த பதம் எங்க எப்படி வந்துச்சுன்னா, அணுன்னா சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம், இங்க அணுன்னா பரமாத்மா. அந்தக அது பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இல்லை, அந்தம் அதுதான். அதனால அணு அந்தம்னா பரமாத்ம தத்துவம், வேதாந்தம். பாருங்க பதம் எப்படி அழகா உபனிஷத்து உபயோகப்படுது. அதனால அப்படிப்பட்ட பரம்பொருளான பரமாத்மா விஷயத்தின் ஏதாவது போதனை பண்றதுக்கு, இல்லை எனக்கு சந்தேகம் இருந்தா தீர்த்தறதுக்கு நீங்க விரும்புறீங்க, அதுக்காக வந்தீங்களோ அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த அணுவனே இந்த பதம் இன்னும் நான் இந்த பிராமணத்துடைய பேருக்கு இன்னும் நான் வரல. ஏன்னா 2வது ஸ்லோகத்துலதான் நம்ம அந்த விஷயம் வருதுனால அப்ப சொல்லுவேன், ஏன் ஷடாச்சாரிய பிராமணம் అని வந்ததுன்னு. சரி, இப்படி ராகினருக்கு வந்தாரு, ஜனகர் பேசுறாரு. பேசிட்டு இப்படி கேட்டு சொன்ன உடனே எனக்கு 2 வேணும் என்றாரு. உபயமேவ, எனக்கு தட்சிணா வேணும் அப்படின்னு மெட்டீரியல், என்ன எனக்கு வயத்துக்கு சாப்பாட்டு வேணும், என்னோட இன்டெலெக்டுக்கு சாப்பாட்டு வேணும். ஐ வாண்ட் த பிசிக்கல் ஃபுட் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் ஃபுட். ஐ வாண்ட்னு அர்த்தம் என்ன, குருஸ்தானத்துல இருக்கிற ஞானிக்கு ஏதாவது சொல்லணும், நல்லது பேசணும்னு இருக்கும். அதனால தே லைக் டு டாக். இது சூட்டபுளான அங்க ரெசிபி அண்ட் சிஷ்யன் இருந்தா, என்ன அவங்க ஞானம் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இன்னொன்னும் ஏதாவது சொல்லி கொடுத்து உபதேசம் பண்ணாம தட்சிணை வாங்க மாட்டாங்க, வாங்கக்கூடாது. அதே போல கேட்கிற வாங்குற சிஷ்யன், உபதேசம் வாங்குறவனு கூட தட்சிணை கொடுக்காம வாங்கக்கூடாது. இது 2 பக்கம். ஸோ இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன்ல நமக்கு என்ன சொல்லப்படுறதுன்னா, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் இனிமே இது ஆரம்பிக்கணும். இந்த பிராமணம் முக்கியமா உபாசன விஷயம்தான் பேசுறது. 6 பிராமணம் இருக்குன்னு சொன்னா இந்த அத்தியாயத்தில். அப்புறம் 2, 3, 4, 5 பிராமணங்கள் பிரம்ம வித்யை பத்தி பேசும். கடைசி பிராமணம் வம்ச பிராமணம். அப்படி என்ன, ஒரு யாரு குரு யாரு சிஷ்யன், யாரு குரு யாரு சிஷ்யன், யார் யாருக்கு சொன்னாங்கன்னு ஒரு லிஸ்ட் மட்டும்தான் கொடுக்கப்படும். இப்படி அந்த வம்ச பிராமணமே ஒரு வாட்டி ஆல்ரெடி நம்ம மதுகாண்ட கடைசியில படிச்சோம், நிறைய லிஸ்ட் ஆஃப் தி ஆச்சாரியாஸ். ஸோ அந்த மாதிரி வரப்படுது. இது மொத்தம் 6 பிராமணங்கள், 4வது அத்தியாயம். இப்போ இந்த முதல் பிராமணத்துக்கு ஷடாச்சாரிய பிராமணம் வந்தது. இப்போ இந்த முதல் மந்திரத்தினால இந்த கதை இது மூலமா சில கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னா, வித்யோட முக்கியத்துவம், வித்யா. ஓகே, அதுக்கப்புறம் குரு சிஷ்யர்கள் லட்சணங்கள் எப்படி இருக்கணும், குரு எப்படி இருக்கணும், சிஷ்யனும் எப்படி இருக்கணும், 2 விஷயங்கள். அப்புறம்
குரு எவ்வளவு முக்கியம் வித்யை படிச்சுக்கிறதுக்கு, இது ஆத்தியாத்ம வித்யா அந்த விஷயம். அதுக்கப்புறம் குருக்கு முன்னாடி எப்படி பிரவர்த்திக்கணும் அது தெரியணும். அதெல்லாம் இந்த ஜனகர் இந்த சின்ன ஒரு ஸ்லோகத்திலே நம்ம அதெல்லாம் கவனிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கிறோம் அடுத்த மந்திரத்துக்கு போகும்போது இன்னும் கூட குரு தட்சணுடைய முக்கியத்துவம், அப்புறம் குரு உபதேசத்துடைய முக்கியத்துவம், இது எல்லாமே கூட இந்த பிராமணத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டைரக்டா உபனிஷத்துலாம் அங்க அப்படி சொல்லல, பட் அங்க கதை மாதிரி சொன்னாலும் சரி, இன்ட்ரடக்ஷன் அது புரியும். அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டாவது மந்திரத்தில் இப்ப இங்க அணு அனேதுக்கு இந்த அணு அணே பதம் நிறைய இடத்துல உபனிஷத்துல உபயோகப்படுத்தப்பட்டது இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி. உபனிஷத்துக்கு ரொம்ப பிடிச்ச பதம் அது. உதாரணத்துக்கு முண்டகோபனிஷத்துல ஏஷோணுராத்மா சேதசா வேதித்தவ்யஹ, அந்த அணு சூக்ஷ்மமான இந்த ஆத்மனை புத்தினால விசாரணை பண்ணி உணரணும், வேதித்தவ்யஹ. அதேபோல் கைவல்யோபனிஷத்துல கூட பார்த்தோம், அணோரணீயான் அகமேவ தத்வத் மகான் அகம் விஸ்வம் அகம் விசித் அணு. அணு போன வாரம் கூட வந்துச்சு எனக்கு, ஏதோ சொன்னானே, பாட்டை கூட சொன்னானே, அணோரணீயான் மகதோ மஹீயான், குருவுடைய பாட்டு சொல்லும் போது. ஸோ அணு அது ரொம்ப அழகான பதம், சூக்ஷ்மாத சூக்ஷ்மம். ஆனா அன்னைக்கு சொன்னோம், சூக்ஷ்மமா இருக்கிறதுக்கு அது பெருசுன்னு அர்த்தம், அதுக்கு எட்ரிபியூட்ஸ் கம்மி இருக்குங்கன்னு அர்த்தம். ஆகாசம் உதாரணம் சொல்லியிருக்கேன். சரி, அதுக்கு பிறகு இப்போ ரெண்டாவது மந்திரம் நான் படிக்கிறேன். 2லிருந்து 7வது மந்திரம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் பதங்கள் திரும்பி 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 அதே வரும். என்னன்னு பார்ப்போம். 2வது மந்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கும், எல்லா மந்திரங்களும் பெருசா இருக்கும். யத்தே கஷ்டித் அப்ரவீத் தத் சுணவாமேதி அப்ரவீன்மே ஜித்வா ஷைலினிஹ வாக்வை பிரம்மேதி யதா யதா மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் ப்ரூயாத் ததா தச்சைலினிஹ அப்ரவீத் வாக்வை பிரம்மேதி அவததஹ ஹி கிம் ஸ்யாத் இதி அப்ரவீத் துமே தஸ்யா ஆயதனம் பிரதிஷ்டாம் ந மே அப்ரவீத் இத்யேகபாத்வா ஏதத் சம்ராடிதே சவைனோ ப்ரூஹி யாக்ஞவல்க்ய வாகேவ ஆயதனம் ஆகாஷः பிரதிஷ்டா பிரஜ்ஞேத்யேனதுபாசீத கா பிரஜ்ஞதா யாக்ஞவல்க்ய வாகேவ சம்ராடிதே ஹோவாச்ச வாச்சா வை சம்ராட் பந்துः பிரஜ்ஞாயத ருக்வேதோ யஜுர்வேதः சாமவேதோ அதர்வாங்கிரசः இதிஹாசः புராணம் வித்யா உபனிஷதः ஸ்லோகாः சூத்ராணி அனுவியாக்கியானானி இஷ்டகம் ஹுதமாசினம் பாயிதமயம் ச லோகः பரஸ்ச லோகः சர்வாணி நைனம் வாக்ஜஹாதி சர்வாண்யேனம் பூதான்ய அவிக்ஷரந்தி தேவோ பூத்வா தேவானப்யேதி ய ஏவம் வித்வானேதத் உபாஸ்தே அஸ்த்யுர்ஷபகம் சஹஸ்ரம் ததாமீதி ஹோவாச்ச ஜனகோ வைதேஹः சஹோவாச்ச யாக்ஞவல்க்யः பிதா மே மன்யத நானனுசிஷ்ய ஹரேதேதி. இங்க அதுக்கப்புறம்
ஜனகர் இப்படி கேட்டதுக்கு அப்புறம் யாக்ஞவல்கர் வந்து ரெண்டும் எனக்கு வேணும்னு கேட்டார்ல. நான் தட்சணம் வாங்க போறேன், ஆனா உபதேசமும் பண்ணுவேன். நான் உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி முதல் நீ சொல்லணும், நீ யார்கிட்ட என்னென்ன படிச்ச, எந்தெந்த ஆச்சாரியர்கள் என்னென்ன உனக்கு சொல்லி கொடுத்தார், உனக்கு என்ன தெரியும் முதல்ல. இன்டர்வியூக்கு போனா, அட்மிஷனுக்கு போனா சொல்லுவாங்களே, உனக்கு என்ன தெரியும் முதல்ல, டெஸ்ட் வைக்கிறோமா, அது சொல்லு. அப்புறம் அதுக்கு ஏதாவது நான் சேர்க்கணும், உனக்கு ஏதாவது சொல்லணும்னா அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி யாக்ஞவல்கர் ஜனகர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஜனகர் வந்து நான் வந்து 6 பேருகிட்ட இருந்து 6 சகுண உபாசனைகள் 6 தேவதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆச்சாரியர் வந்து ஒரு சகுண உபாசனை ஒரு தேவதை பத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இந்த ஒரு மந்திரத்தில் நிறைய கேள்வி பதில் அப்படியெல்லாம் இருக்கு அதுல. சரியா? நடுவுலயே நான் சொன்ன உங்களுக்கு அது புரிஞ்சிடும், அதோட சாராம்சம் என்னன்னு. அப்புறம் இப்ப நான் சொல்ல போற இந்த சாராம்சத்துல இதே போலதான் அடுத்த மந்திரம் கடைசி 6வது மந்திரம் வரைக்கும். ஓகே, 7வது மந்திரம் 2ல ஆரம்பிச்சாச்சு இல்ல. இப்படியே 6 ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து நான் கத்துக்கின ஒரு சகுண தேவத உபாசனை ஜனகர் சொல்ல, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு யாக்ஞவல்கர் வந்து அப்படியா, ஷபாஷ், ரொம்ப சந்தோஷம், நீங்க கத்துக்கின அந்த நீங்க உனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஆச்சாரர்கள் எல்லாரும் எனக்கு தெரியும், அவங்க வந்து ரொம்ப சிறந்தவங்கள் அப்படின்னு அவங்களை பாராட்டுவார். பாராட்டினதுக்கு அப்புறம் உடனே, ஆனா நீ கத்துக்கினது வந்து ஒரு பாதம்தான், நீ அந்த தேவத்தனை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்ட, இன்னும் 3 பாதம் உனக்கு தெரியணும், அப்போதான் அந்த உபாசனை அது கம்ப்ளீட் ஆகும். அதனால அவங்க சொன்னது நான் நீக்கல, தள்ளி வைக்கல, அது கரெக்ட் தான் சொன்னாங்க. ஆனா ஒரு பாதம் தான் நீ படிச்ச அவங்க கிட்ட. அப்போ அடுத்த 3 பாதங்கள் நான் சொல்றேன். அந்த 3 பாதங்கள் என்னன்னா, அந்த தேவத்துடைய உனக்கு ஆயத்தனம் தெரியணும், அதோட பிரதிஷ்டை தெரியணும், அதுக்கு உபனிஷத்து தெரியணும்ன்றாரு. நான் வருவேன், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். நடக்கிற விஷயம் ஏன்னா இதே தான் 7வது வரைக்கும் நடக்கும், இதே மாதிரி. ஸோ ஜனகர் ஒரு ஆச்சாரியர் பேர் சொல்லுவார், யாருக்கிட்ட படிச்சாருன்னு. அப்புறம் யாக்ஞவல்கர் ஓகே குட், நீ நல்லவர்கிட்ட படிச்சான்னு இவர் சர்டிபிகேட் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு பார்ப்போம். அப்புறம் சொல்லுவாரு, நீ ஒரு பாதம் தான் படிச்ச, மாதிரி மிச்சம் என்ன 3 பாதங்கள் நீங்க எனக்கு சொல்லித்தாங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவரு அந்த பிரதிஷ்ட ஆயத்தனம், அந்த தேவதைக்கு அதுக்கு பிரதிஷ்டா, அதுக்கு உபனிஷத்து 3 சொல்லுவார். ஸோ இப்படி அது ஒரு டைலாக் இப்படி முடிச்ச உடனே யாக்ஞவல்கர் உபதேசம் பண்ண உடனே ஜனகர் வந்து, உங்களுக்கு நானும் யானை சமமா இருக்கிற ஒரு காளமாடு, ஒரு 1000 பசு மாடோட சேர்த்து தானம் பண்றேன், தட்சணை தரேன்னுவாரு. யாக்ஞவல்கர் சொல்லுவாரு, இல்ல நான் தட்சணை இப்போ வாங்கல, எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு எனக்கு, உபதேசம் பூர்ணமா டீச்சிங் பண்ணாம தட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இவர் சொல்லுவாரு. அது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் பார்ப்போம் இது அதுல. அதனால இந்த நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த விஷயங்கள், இது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் அந்த எல்லா மந்திரத்திலும் இதேதான் வரும். ஆனா தேவதை பேர் மாறும், ஆச்சாரியோட பேர் மாறும். அப்போ இவர் சொல்ற ஆயத்தனம், பிரதிஷ்டா அண்ட் உபனிஷத்து அந்த வார்த்தைகள் மாறும். பிளஸ் இன்னும் சின்ன ஒரு விளக்கம் இருக்கு. மிச்சம் எல்லாம் இதே. அவர் கேட்க, இவர் சொல்ல, அப்படியாய் அவர் தட்சணை தரேன்னு சொன்ன, இவர் நான் வாங்கல, இதே ரிப்பீட் பண்ணி சொல்லுவார். சரியா? இப்போ அந்த முதல் ஆச்சாரியர் யாரு? இப்ப இந்த மந்திரத்தில் அந்த ஆச்சாரியர் பேரு வருது. முதல் வந்து இவரு
ஜித்வா, அவர் எல்லாருக்கும் இங்க 2 பேர் இருக்கும். ஷெய்லினிஹி. ஓகே, அப்படி என்ன ஷைலஹான்னு யாரோ ரிஷியோடைய புத்திரன் இவருக்கு பேர் ஜித்வா. ஜெயம் வார்த்தையில ஜித்வா. அந்த ஆச்சாரியர்கிட்ட இருந்து நான் முதல் வாக்குன்னு பத்தி, வாக் தேவத்தை தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க சகுண ரூபமா. அதுக்கப்புறம் இவர் ஓகே வெரி குட்ன்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு மந்திரத்துல காமனா வர 4 முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 6வது மந்திரம் வரைக்கும் காமன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது முக்கியம். அந்த பதங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த 6 தேவதர்களு, 6 ஆச்சாரியர்களு, 6 ஆயத்தனம், 6 பிரதிஷ்டா, 6 உபனிஷத்து ஷார்ட் ரூபத்துல சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நடுவுல இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் முக்கியம். இதுல ஒன்னு என்ன சொன்னா, அவர் உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சாங்ஷன் பண்ணுவாரு. எப்படி சாங்ஷன் பண்ணுவாரு? அந்த ஆமோதம், இவருடைய எக்ரிமெண்ட், எஸ் குட், நீ கத்துக்கின ஆச்சாரியர் யாரோ அங்க இருந்து படிச்சது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொல்லும் போதும் இந்த ஸ்டேட்மெண்ட் இது ரொம்ப பாப்புலர். சங்கரர் ரொம்ப ஆஃபனா யூஸ் பண்றது. மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் புருஷா வேதான்னு வேற இடத்துல கூட படிச்சோம், நம்ம சொன்னேன். இப்ப இங்க மாத்ருமான், இது கொஞ்சம் சிந்திக்க. யாரோ ஒரு மனுஷன் அவனு பூரணமான கம்ப்ளீட் பர்சனா வளர்ந்தான் இருக்கா அப்படின்னு சொன்னா அது 3 காரணம் இருக்கு. எந்த குழந்தை, எந்த மனுஷன் அம்மாவுடைய கைடன்ஸ்ல நல்ல அம்மா என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் அம்மாவுடைய சம்பந்தம் இவனுக்கு இருந்தது, கிடைச்சது. அதுக்கப்புறம் அப்பா மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு அந்த குழந்தை வளருமோ அப்பாவுடைய அந்த இதையும் ட்ரைனிங்கும் கிடைச்சது. ஏன் ஒருத்தர் ட்ரைனிங் கொடுத்தா போகாதான்னு சொன்னா சாஸ்திரம் சொல்றது போகாது. அம்மா கொடுக்கறது அப்பா கொடுக்க முடியாது, அப்பா கொடுக்கறது அம்மா கொடுக்க முடியாது. கொடுக்கறது என்ன சார், ஏதாவது பணம் காசான்னு அப்படி சொல்லாதுங்க, ஒன்றும் வேண்டியதில்லை. அவங்களோட கேர் டேக், இவரோட பிஹேவியர் இதெல்லாம். அதனாலதான் குழந்தை சின்ன வயசுல இருந்து முக்கியமா அந்த நம்ம கிட்டதான் படிச்சு அந்த 13, 14 வயசு அது இல்லை, அந்த காலத்துல ஆசிரமத்துக்கு போறது 8 வயசு வரைக்கும் 2 பேரு கிட்ட இருந்து நிறைய படிச்சு தெரிஞ்சுக்குவான். சரி, அப்போ தென் ஒன்லி அந்த மனுஷன். மூணாவது குருவுடைய சம்பந்தம், ரிலேஷன். ஸோ 3 ரிலேஷன்ஸ். இந்த 3 யாரு ஒரு மனுஷனுக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதோ அவனு அங்க தமிழ் மீனிங் பார்க்கறது, அங்க என்ன எது இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் நீங்க மிஸ் ஆயிடுவீங்க. இது புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அவனு தான் ஆல்ரவுண்ட் டெவலப்டு பர்சனா வருவான். அப்படி என்ன பிசிக்கல்லி, இமோஷனல்லி, இன்டெலெக்சுவல்லி, சோஷல்லி, ஸ்பிரிச்சுவல்லி. இதுதான் நம்ம இன்டிகிரேட் அப்ரோச் ஆஃப் யோகான்னு சொல்லி ஹெல்த் அண்ணா கூட இதுதான் சொல்லுவோம் ஜென்ரலா. ஆனா இந்த திருஷ்டி சாஸ்திரத்துக்கு ருஷிகளுக்கு எப்போ இருக்கு. இது இப்போ ரிசர்ச் பண்ணி சைக்காலஜிஸ்ட் அவங்க எல்லாரும் சொல்றாங்க, முக்கியமா யூரோப் நாடுகளுக்குள்ள பல தேசத்திலோ சிங்கிள் பேரண்ட் ப்ராப்ளம். சிங்கிள் பேரண்ட், அந்த குழந்தை என்ன உடனே டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது ஏதோ செட்டில் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை நீ வச்சுக்கோ, ஒரு குழந்தை நான் வச்சுக்கிறேன், இல்லைன்னா ஏதோ காரணம் நீயே வச்சுக்கோ போவ. சிங்கிள் பேரண்ட். அந்த சிங்கிள் பேரண்டா இருக்கிற குழந்தையோட வளர்ச்சி, அவனுக்கு இருக்கிற இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி
சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, there is a lot of deficit in that. He cannot grow as a strong, emotionally, intellectually, socially, spiritually healthy person ஆகவே முடியாது. பாத்தீங்களா? கண்ணால இப்ப பார்க்கிறோம் நிறைய இடத்துல அந்த ப்ராப்ளம். ஸோ அது இங்க யாக்ஞவல்கர் வந்து மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் அப்படி சொல்லி இது சொல்றதுனால என்ன தெரிவிக்கிறாருன்னா, இது பிராமணிகா. அந்த இந்த நீ படிச்ச ஆச்சாரியர்கள் எல்லாரும் ரொம்ப என்ன சொல்றாரு, அத்தென்டிக், ட்ரஸ்ட்வர்தி, தமிழ் நீங்களே புரிஞ்சுக்கணும், கல்ச்சர்டு. இப்போ இது மூணுத்துல நீங்க ஒரு மனுஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. ஒரு மனுஷன் ஏதாவது பேசுறான்னா அவன் பேச்சு நம்பணும், அதுக்கு பின்னாடி ஒரு வேல்யூ இருக்கணும், அதுக்கு மதிப்பு இருக்கணும், அதுக்கு பவர் இருக்கணும்னா அதுதான் அத்தென்டிசிட்டி. அவனை தவறு பேச மாட்டான், தவறா போமாட்டான். இதெல்லாம் சம்ஸ்காரம். அதனால அது ட்ரஸ்ட் வருது. நீ நம்பலாம், ஏமாற்ற மாட்டான். அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப சாம்ஸ்கிருத்திகமா இருக்கும், கல்ச்சர்டு. இதெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொன்னா அதான் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, இன்டெலெக்சுவல், அண்ட் தென் ஆல் த டிவைன் சாத்விக் குணாஸ் இவன்ல நிறைய பேர். அப்போதான் அவன் ஒரு பூர்ணமான சாதாரண மனுஷன். இந்த ஞானம் எல்லாம் வர வேண்டியதில்லை, அதுக்கப்புறம் வரும். பட் சமுதாயத்துல சாதாரணமா ஒரு குடும்பத்தில், சமுதாயத்தில், ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில், எல்லா இடத்துல ஒரு நல்லவனா, டீசெண்டா, கல்ச்சர்டா, யூஸ்ஃபுல்லா, சப்போர்ட்டிவா, பாசிட்டிவா இருக்கணும் இல்லையா? அது சும்மா இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பேசிட்டா வராது. அந்த அம்மா, அதுதான் நம்ம நாட்டுல அந்த பேரண்ட்ஸ், தாய் தந்தைகள், குடும்பம், அம்மா முக்கியமா அந்த சின்ன குழந்தையை பார்த்துக்கிறது, கூட இருக்கிறது எல்லாம் அவசியம். இதே சும்மா ஏதோ ஆச்சாரம் பழக்கம் அப்படின்னு இல்லை. நான் பாட்டிக்கு நான் வந்து ஆயம்மானு கொடுத்துட்டு பாட்டில் மில்க் கொடுத்துட்டு நான் ஆஃபீஸுக்கு போறேன்னா அவ்வளோதான், போயிடுச்சு. அது ஆக்சுவலி பெரிய பாப்போம். நான் நிறைய வாட்டி சொன்ன பாகவதம் டைம்ல அதெல்லாம் கூட இவங்களுக்கு கண்ணுக்கு இப்போ தெரியாது. அந்த குழந்தை செப்பிச்சிடும், அந்த குழந்தை செப்பிச்சிடும். நீ அப்புறம் அப்படி ஏதோ ஒரு ரூபத்துல ரொம்ப கஷ்டப்படுவேன். பிகாஸ் இயற்கைக்கு எதிராக போற நீ எப்படி ஒத்துக்கும்? The law of nature won't leave you. சரி, இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், எல்லா மந்திரத்திலும் வரும். அதுக்குதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அத்தென்டிக், ட்ரஸ்ட்வர்தி அண்ட் கல்ச்சர் அப்படியே சர்டிபிகேட் கொடுக்கிறாரு யாக்ஞவல்கர். அதுக்கப்புறம் இந்த தட்சணை கொடுக்கறது பாருங்க. ஒரு வாட்டி அவருக்கு சாதாரண தட்சணைன்னா 1000 பசுமாடு. இந்த வாட்டி யானைக்கு சமமா இருக்கிற ஒரு காலமாடும் சேர்த்து கொடுக்குறேன். ஸோ நிறைய சந்ததி வளரும் அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கப்புறம் இவர் சொல்லுவாரு, அந்த வார்த்தை படிக்கிறேன். அது கடைசியில பார்த்தீங்கன்னா இருக்கு, ஹஸ்தி ரிஷபகம். ஹஸ்தி ரிஷபகம்னா யானைக்கு சமமா இருக்கிற ஒரு காலமாடு, ஒரு ரிஷபத்தனி. பிளஸ் அண்ட் சஹசிரம். அந்த சஹசிரம் అనేది பசுமாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ததாமி இது அப்படின்னு சொன்னா ஜனகரு யாக்ஞவல்கர் சொல்றாரு, மே பிதா அமன்யத, என்னோட அப்பா சொல்லி கொடுத்தாரு எனக்கு, நான் அனுசிஷ்ய டீச்சிங் முடிக்காம கம்ப்ளீட் பண்ணாமே ஹரேத இதி. ஹரேத இதுன்னா தட்சிணை வாங்கிட்டு போகக்கூடாது, வாங்கக்கூடாது அசல் முந்து கையில. இது எவ்வளோ அப்போ குரு விஷயத்துல பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு நியமம் வச்சிருக்கு. சிஷ்யர் பார்த்தீங்களா,
ஒரு உபதேசம்தான் ஆயிடுத்து, தட்சணை கொடுக்கறதுக்கு அவரு எதிர்பார்க்கிறாரு, ஆத்திரப்படுறாரு. இவரு வேண்டான்னு சொன்னாரு. ஒருவேளை இந்த காலத்துல அப்படி கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுங்கோன்னு சொன்னா, இந்த ஆத்தியாத்மிக உபதேசம் பண்ற குருக்களு கோர்ஸ் என்ன 10 வருஷமா? 10 வருஷம் அந்த ஆளு வரதே இல்லையே. 2 வருஷம் காணறது பெரிய கஷ்டம். அப்படி சொன்ன இந்த காலத்துல குரு சர்வைவ் ஆகிறது கஷ்டம். கரெக்டா இல்லையா? அவர் எப்படி வாழுவாரு? அவருக்கு அவர் இதே அணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் குரு பூஜை அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தட்சணை தரேன்னு சொன்னா, இங்க அதான் விஷயம். அவர் ராஜா, அதனால அவருக்கு நிறைய இருக்காருன்னு இல்லை. ஏன்னா இவ்வளவு வேல்யூபிள் திங் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு அந்த ஆனந்தத்தில் அந்த கமிட்மெண்ட் குருவுக்கு. அதனாலதான் பூரி விஸ்ருவம் நிறைய கொடுக்கணும் அந்த தகுதிக்கு தகுந்த போல். ஆனா அந்த காலத்துல அப்படிதான் முன்னாடி வாங்கிறது இல்லை. இப்போ இந்த காலத்துல சொல்லணும்னா நமக்கு பகவத்கீதை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொடு, தட்சிணை கொடுக்கணும் விரும்புறவங்க குடுவன்னு எங்குமே யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் ஜனகர் எதுக்கு ரெடி வச்சு கொடுக்குறாரு? ஒரு வாட்டி சொன்னா திரும்பி அடுத்த உபதேசம் 2வது மந்திரத்துல 3வது மந்திரத்துல அப்போ திரும்பி நான் 1000 பசுமாடு ஒரு காலமாடு தரேன் சொன்ன இவரா மறுபடியும் இப்படி சொல்லுவார். ஏன் இத்தனை வாட்டி ரிப்பீட்டடா உபனிஷத்து சொல்லணும்? இது பொதுவாக உபனிஷத்தோட இது கொஞ்சம் ரிப்பீட்டேஷன் பண்ணி திரும்பி திரும்பி சொன்னது அர்ச்சமாவே சொல்றது. ஏன்னா நம்ம கொஞ்சமாவது அப்புறம் உள்ள ஏறும் அப்படின்னு சொல்லி உத்தேசம். ஸோ இது ஒரு முக்கியமான கருத்து. ஒன்று மாத்ருவான் பித்ருவான் ஆச்சாரியவான், அப்புறம் இந்த சிஷ்யனு குரு தட்சிணா அண்ட் உபதேசம் கிவிங். அதனால டீச் பண்ணாமே எதுவுமே வாங்கக்கூடாது. அதே போல் ஈவன் ஆத்தியாத்மிக குரு ஓகே, பிராமணன் கூட ஏதாவது அவங்களுக்கு நல்லது சொல்லி ஏதாவது செஞ்சதான் தட்சிணை வாங்க. பிராமணன் கூட ஏதோ அவங்களுக்கு ஒரு சின்ன உபதேசம் பண்ணணும், பூஜை பண்ணி ஏதாவது பண்ணிதான் தட்சிணை வாங்க. இல்ல நாங்க இருவரும் கொடுக்கறோம்னா கொடுக்கலாம். ஏன்னா பிராமணனுக்கு தட்சிணை வாங்கிறது, யாச்சனை பண்றது அவருக்கு தர்மம். அவருக்கு வாங்கலாம், அவருக்கு கொடுக்கலாம். தெரியாது. 4 வர்ணங்களுக்குள்ள பொதுவா என்ன சொல்றது? பிராமணனுக்கு பட்டனம், பாட்டனம், யஜனம், யாஜனம், தானம், பரிகிரகம் எல்லாம் பிராமணன் பண்ணலாம். புரிஞ்சுதா? இவர் வேதத்தினை இவர் படிக்கலாம், இவர் சொல்லி தரலாம். யக்னம் இவர் பண்ணலாம், பண்ண வைக்கலாம். தானம் இவர் வாங்கலாம், இவர் கொடுக்கலாம். யாக்ஞவல்கர் எதுக்கு 1000 பசுமாடு ஏதோ உபனிஷத்தை சும்மா சொல்றதுன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். 1000 எதுக்கு சும்மா சொல்லும்? அப்ப அவ்வளவு மாடு வச்சுக்கிட்டு அவர் எப்படிதான் சமாளிப்பாரு? அங்க என்ன கதை நடக்கிறது? எத்தனை பேர் சிஷ்யர்கள் இருந்திருக்கணும்? எவ்வளவு பெரிய ஆசிரமம் இருந்திருக்கணும்? இல்லைன்னா எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு? என்னன்னு சும்மா எடுத்துட்டு போய் விற்கிறதுக்கு கொண்டு போவாரு, சும்மா கடிக்கிறதுன்னு சொல்லி. அப்போ அவர் எப்படிதான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாரு? இப்ப அவரு நிறைய சொல்லி தரணும், நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னா அது யாரு? அப்போ இருக்கிறவங்க ராஜாக்கள் அவங்க அவங்கள அதனாலதான் இப்போ கூட வேத பாடசாலைகள்னு நம்ம நல்ல சப்போர்ட் பண்ணி வளர்த்து எப்படியோ எந்த விதமாவது நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியுமோ இந்த வேத பாடசாலை. ஏன்னு சொன்னா யாராவது இனிமே ஃபியூச்சர்ல நல்ல மனிதர்கள் வரணும், கொஞ்சம் தேசத்துக்கு இந்த விஷயங்கள் வேதம் நிக்கணும் இல்லையா? அதனால இருக்கிற நிறைய இருக்கு. அதுக்கு எங்க ஏதாவது நம்மனால சகாயம் பண்ண முடிஞ்ச வேத பாடசாலைகளுக்கு நம்ம தானம் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணணும்.
கொஞ்சம் யோசிச்சுட்டு யார் என்ன பண்றான்னு தெரிஞ்சுட்டு பண்ணலாம் நிறைய பேர். அந்த வகையில தான் இப்போ இந்த வேத பாடசாலை தேர்ந்தெடுத்துட்டு இதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு பின்னாடி. இது ஏதோ சும்மா அப்படி செலவு பண்ணி அவங்கள 3 வருஷத்துல நல்ல ஒரு தங்கம் போல் ரத்னங்களை கொண்டு வரணும் அப்படின்னு எண்ணத்தோடு பண்றது. பார்ப்போம், ஈஸ்வரனோட சங்கல்பம். ஸோ அது அப்படிப்பட்ட விதமா அது நடந்துட்டு இருக்கிறது. அது நடத்துறவர் அப்படி ஆசையோடு இருக்காரு. அதுக்கு நம்ம சகாயம் நம்ம கூட அதுல பங்கெடுத்துக்கிறோம். ஸோ இந்த முக்கியமான இந்த விஷயங்கள் சொல்லி அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா இன்னொரு காமன் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டே இருக்கும். சரி, இப்படி அதெல்லாம் சொல்லுவாரு. இந்த உபாசனை இப்போ 3 சொன்னதுக்கு அப்புறம் சதுஷ்பாத் நல்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த விதமா யாரு உபாசனை பண்ணுவாங்களோ, எந்த விதமா தேவத்தை அவருக்கு தெரியும், ஆயத்தனம் சொல்லணும், பிரதிஷ்ட தெரியணும், உபனிஷத்து அந்த வார்த்தை பற்றி சொல்றாரு. உபனிஷத்துன்னு அங்க அர்த்தம், அந்த வார்த்தை அங்க வரல மந்திரத்தில். சங்கரர் கொடுக்கிறார் க்ளூ அதுக்கு. ரகசிய நாமம், அந்த தேவதைக்கு ரகசிய நாமம். ரகசிய நாமம் உபனிஷத்துன்னு ஆல்ரெடி வந்துச்சு நமக்கு இங்க. சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு ஒரு படிச்சோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ரகசிய நாமம் அது என்ன అనేది நம்ம ஒண்ணுக்கு சொல்லுவேன். அது மட்டும் விவரம் பார்க்கணும் நம்ம. எதுனால இப்போ முதல் வாக் தேவதன்னம். ஓகே, வாக்கு இந்திரியம், ஆக்சுவலி அது ஆயத்தனம். அப்போ ஜனகர் சொல்லுவாரு, ஓகே நீ தேவதன்றே, நான் சொல்ற அது ஆயத்தனம், அதுக்கு தேவதை யாருன்னு சொல்லுவார். சொல்லி அந்த ரகசிய நாமம் அதுல நம்ம ஒண்ணுல பார்க்க போறோம். புரியுறதா? கண்டினியூட்டி நான் என்ன சொல்றேன்னு கன்ஃபியூஷன் இல்லையே? அப்படி சொல்லும் போது சரி, அந்த ரகசிய நாமம் அதுன்னு நினைச்சு யார் உபாசனை பண்ணுவானோ அப்படி உபாசனை பண்ணணும். அப்படி உபாசனை பண்ணா என்ன பலன் கிடைக்கும்? இதுதான் ஒரு மந்திரத்துல வரும். அப்படி அந்த உபாசனை பண்ணதுக்கு அப்புறம் பலன் கிடைக்கும்னு சொல்லும் போது இங்க என்ன சொல்றாருன்னா மந்திரத்துல இருக்கே, சர்வாணி ஏனம் பூதானி அபிக்ஷரந்தி அனு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. யார் இப்படி அந்த உபாசனை பண்றானோ, உபாசனை பிராமணன் சொல்லிட்டே இல்ல, என்ன ஆகுமா, அவனுக்கு அவன் சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகளும், எல்லா வகையான மனிதர்கள் எல்லாருமே அவனுக்கு பின்னாடி நடப்பாங்களாம். அப்படின்னா அவர் இத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். இன்னொரு அர்த்தம், மனுஷர்களும் விட்டுடுங்கோ, சர்வாணி பூதானி என்றாரு. குரூர முகங்கள், பசுபக்ஷாதிகள் எல்லாம் கூட இவன்கிட்ட சுத்தி இருக்கும். ஆனா சாத்விகமா இருக்கும். இல்ல இன்டைரக்டா அபிக்ஷரந்தியன்னா they will bless him. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவான். நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம ஏதாவது இந்த பூனை காக்காக்கு ஏதோ சாதம் போடுறோம்னா அதெல்லாம் சந்தோஷப்படுறது இல்லை, அதோட பசி தீர்ந்து. அதுக்கு வாய் இருக்கா புத்தி இருக்கா நினைக்கூடாது. அது பிளஸ் பண்றது. அது பிளஸ் பண்றதுன்னா புண்ணிய ரூபத்துல நமக்கு பிளஸ் பண்றதுன்னு அர்த்தம். மேபி அதோடைய என்ன திங்க் பண்றது நமக்கு தெரியாது. அது பட் சாஸ்திரம் நீ அந்த பாவத்தோட அதெல்லாம் என்ன பிளஸ் பண்றது. மரங்களுக்கு நீ ஜலம், அது படிச்சோம் ஒரு இடத்துல, ஜலம் ஊத்திட்டு இருந்து அதையும் நம்மளுக்கு பிளஸ் பண்ணும். ஏன்னா அதுக்கு ஆகாரம் கொடுக்குற, இல்லை அது உயிர் கொடுக்குற நீ. அதனால இவன் உபாசகன் சகஜமா. அதனால அதுக்கப்புறம் இவன் என்னதாயிடுச்சு உபாசனா, சரி இவர் நல்லவரா இருப்பாரு,
எவ்வளோ கொடுக்கணுமோ அவர்கிட்ட எவ்வளோ இருக்கோ எல்லாருக்கும் கொடுப்பாரு, பங்கெடுத்துக்குவார். அதுக்கப்புறம் பலம் இன்னொன்னு சொல்றது என்னன்னா, தேவஹ பூத்வா தேவான் அப்யேதி. இது கூட இதெல்லாம் திரும்பி திரும்பி வரும். இங்க பார்த்தா தேவஹ பூத்வா he becomes that தேவதா சொல்லி then he attains that தேவதா தேவான் அப்யேதி. 2 வாட்டி சொல்றது. he becomes தேவதான்னு சொன்னாவே he attains the தேவதான் தானே. உபனிஷத்து எதுக்கு 2 வாட்டி புனருக்தி செய்யறது? அப்படின்னா சங்கரர் சொல்றாருங்க, தேவஹா பூத்வான்னா இங்க உயிரோடு இருக்கும் போதே இந்த லோகத்திலேயே அவனு தேவன் ஆயிடுறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? இது ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்தோடு இருக்கிற மனுஷனும் ஒருக்காகவும் தேவன் ஆக முடியாது. ஆகணும்னா சரீரம் விட்டுட்டு போனாதான் ஏதாவது. பட் அப்ப எது தேவபூத்வான்னா இந்த இப்ப இருக்கும்போது என்ன அர்த்தம்? அந்த தேவதைக்கு இருக்கிற குளோரியஸ் அந்த மெரிட்ஸ், நல்ல லட்சணங்கள் இவனுக்குள்ள வரும். இவனுக்குள்ள அந்த தேவத்தோடைய நல்ல லட்சணங்கள் அதெல்லாம் இவனுக்குள்ள குளோரி இவனுக்குள்ள வரும். மனுஷன் அப்படிதான் இருப்பான், மாற மாட்டான். இல்ல இன்னும் சொல்லணும்னா அந்த உபாசனை மூலமா அந்த தேவனுக்கு இருக்கிற சில சக்திகள் இவனுக்குள்ள சித்திகளை வரும். ஆனா இவனு சரியான உபாசகனா இருக்கும் போதோ வழி தவறாதவனா இருக்கிறதுன்னா சித்திகளை மெட்டீரியல் பெனிஃபிட்ஸுக்காக பேரு பிரதிஷ்டைகளுக்காக காட்ட மாட்டான். ஆனா அப்படி யாராவது காட்டிட்டா அவனுடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உளுந்துருவான். இவ்வளவு பண்ணிட்டு கடைசியில கீழே போயிடுவான். அதனாலதான் 2வது வாட்டி சொல்லும் போது அப்ப என்னாச்சுன்னா அப்படி இங்க இருக்கும்போது இப்படி இருக்கான், இறந்து போனதுக்கு அப்புறம் he attains that தேவதா. அது அர்த்தம். அப்ப அதுக்கு ஒரு வாட்டி சொன்னா போதுமே, 2 வாட்டி ஏன் சொல்றதுன்னா இங்க இருக்கும்போது அவனுக்கு அந்த குவாலிட்டிஸ் வருதே, போனதுக்கு அப்புறம் அந்த தேவதை கூட ஒன்னாயிடும். இப்படி உபாசனை சொல்லி உபாசனை பலம் சொல்றாரு. ஸோ 3 முக்கியமான 4 விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் மொத்தம் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மாத்ருவான் பித்ருவான் அதிசேத்தி, இப்ப எல்லா ஜீவராசிகளை ஆசீர்வாதம் பண்றது, தேவோ பூத்வா అనేది ஒன்று. அப்புறம் ஜனகர் சொல்ற தட்சணை அவரு கொடுக்கறன்றது, இவர் வேண்டாம் இப்பன்னு சொல்றது, டீச்சிங் முடிட்டோன்னு சொல்லு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நம்ம இது எல்லா மந்திரத்திலும் வரும். சரியா? இப்போ முதல் மந்திரத்துல இனிமே சார்ட் வந்துடும். இதுல அது சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் சார்ட் சொல்லுவேன். இதுல ஜனகர் சொல்றாரு, அந்த ஜித்வானே ரிஷிகிட்ட நின்று நானு அந்த வாக் தேவத்தனை பத்தி படிச்சேன்னா, ஆக்சுவலி வாக்கு தேவத்தை இல்லை. வாக் ஜனகர் யாக்ஞவல்கர் சொல்றாரு, வாக்குடைய அதிஷ்டான தேவத்தை அக்னி. ஸோ இப்போ சார்ட் எப்படி வருமன்னா, ஒரு ருஷி பேரு வரணும், தேவதை பேரு வரணும், ஆயத்தனம், பிரதிஷ்டா, உபனிஷத். எத்தனை காலம் ஆயிடுச்சு? 5. எத்தனை பேரு கேட்டு நின்று கத்துக்கிட்டா? 6 பேரு கேட்டு நின்று. அதனாலதான் ஷடாச்சாரிய பிராமணம். ஷட் ஆச்சாரியர்கள், 6 ஆச்சாரியர்கள் கிட்ட நின்று படிச்சதுனால அந்த விஷயத்தின் ஜனகர் இங்க சொல்றதுனால இது ஷடாச்சாரிய பிராமணம். புரிஞ்சது? இப்ப பேருக்கு கனெக்ஷனும். ஸோ இப்படி 5 காலம் வந்துச்சுன்னா இப்படி 6 வரணும். 6 ருஷிகள் வரணும் இல்லையோ, 6 உபாசனைகள். இதுதான் சார்ட். ஸோ இதுல இப்ப நம்ம முதல் வரினி ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கிறோம். ரிஷி யாரு? ஜித்வா. தேவதை யாரு? அக்னி. அக்னியோடைய ஆயத்தனம்னு அக்னி எங்க? அக்னி தேவத்தை அக்னின்னா அங்க வெளியில இருக்கிற அக்னி மட்டும் நினைச்ச கூடாது. இந்த சரீரத்துல அது எங்க வியக்தமாகிறது? வாக்கு ரூபமா.
அதனால அப்பப்போ ஹாட்டா பேசுவோம். அதுக்கப்புறம் உடனே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஏ, அக்னி. அதனால வேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி, சப்தம், பேச்சு. பார்ப்போம் அந்த உபனிஷத்தனை வார்த்தை கிட்ட வரும்போது இன்னும் அதை பத்தி சொல்லும். சரியா? அப்போ அக்னி தேவதா வாக் ஆயத்தனம். இந்த அக்னி வாக்கு, வாக்கு வந்து இங்க வெக்தமாகிறது. இந்த போர்ட்ல இருந்து, இந்த நியூக்ளியஸா இருந்து இங்க வெக்தமாகிறது அந்த அக்னி தத்துவம். இது அசలు எங்க பிரதிஷ்டமாயிருக்கு? தேர்டு காலம் பிரதிஷ்ட, ஃபோர்த்து காலம் ரிஷியோட சேர்த்து ஃபோர்த்து காலம். பிரதிஷ்டன்னா இது எது ஆசிரியிச்சு இருக்கு? இந்த அக்னி தேவதா. அக்னிக்கு ஆயத்தனம் வாக்கு. அது எங்க பிரதிஷ்டமாயிருக்குன்னா இங்க ஆகாஷ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க அந்த வார்த்தைகள் இருக்கு. எங்க நடுவுல வரும், நீங்க தேடுறது கஷ்டம். அக்னிவல்க்கு நடுவுல சொல்றாரு, வாகேவ எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்தாங்க பிரம்மா அப்படியானி அண்ணா. அப்படியா? அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கல உனக்கு? ஆயத்தனம் சொல்லி கொடுத்தாங்களா? பிரதிஷ்டை சொல்லி கொடுத்தாங்களா? அப்படின்னு உபனிஷத்து ரகசிய நாமம் சொல்லி கொடுக்கல. அப்ப நீங்க சொல்லி தாங்கோ அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒண்ணு யாக்ஞவல்க்ய வாகேவ ஆயத்தனம். இங்க தேவத விஷயம் கூட வரல. சங்கரர் இது மொத்தம் சேர்ந்து அசல் என்னதான் பேசுறாருன்னு, அது உபாசனை கம்ப்ளீட் ஆகணும். என்ன ஏக பாதம் நன்றார் இவரு. இன்னும் நீ 3 பாதம் சதுஷ்பாதம் நீ தெரிஞ்சுக்கணுன்றாரு. அப்போ 4 வருணமே. அப்போ வாக்கு ஆயத்தனமா இருக்கு, வாக்குடைய தேவத்தை அக்னி இருக்கு. ஆனா அக்னி வேர்டு இதுல வரல. பாருங்க, ஆச்சாரியர் இது யோசிச்சுட்டு ஏதி நமக்கு சொல்லலைன்னா என்னதான் புரியும்? ஸோ வாகேவ ஆயத்தனம். அதுக்கப்புறம் ஆகாஷா பிரதிஷ்டா. எங்க பிரதிஷ்டமாயிருக்கு? ஆகாசம் என்றார். இந்த இடத்துல ஆகாசம்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம படிச்சது போல் ஈஸ்வரஹா. ஈஸ்வரனுக்கு ஒரு பேரு கொடுக்கப்பட்டது ஆகாசம். பாருங்க, இதெல்லாம் கனெக்ஷன் இருக்கணும். அதனால இந்த பிரதிஷ்ட ஈஸ்வர. இந்த காலம் எல்லாமே ஆகாசம் ஆகாசம்தான், மாறாது. இது மாறாது, அப்படியே வரும். கடைசியில உபனிஷத்து ரகசிய நாமம் என்ன? இந்த அக்னிக்கு இல்ல வாக்குக்கு என்ன? பிரக்ஞா கொடுக்கிறாரு. பிரதிஷ்டாய்ச்ச பிரக்ஞா இத்தேத் அனுபாசீத. சொன்னதே அக்னி வாக்குன்னு. வாக்குக்கு தேவதா நம்ம படிச்சோம் தத்துவபோதத்துல இருந்து. அப்ப எல்லாருக்கும் தெரியும், இவனுக்கு தெரியும். அக்னி அக்னி வாக்கு. அசல் இதெல்லாம் வந்து ஈஸ்வரனுடைய சக்தி தானே, ஈஸ்வரன பிரதிஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பிரக்ஞான்னு சொல்லி உபாசனை பண்ணுன்றார். திடீர்னு பிரக்ஞான்னு சொன்ன என்ன? வாக்குக்கினும் அக்னிக்கினும் பிரக்ஞைக்கு என்ன? பிரக்ஞான்னா பிரகர்ஷணேன ஞானம். அசல் உனக்கு ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணி தெரியணும்னா உபனிஷத்தனை பதத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். அல்ல, உபனிஷத்தன் இங்க பிரக்ஞா. ஓகே, அந்த பிரக்ஞை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். பிரக்ஞை பத்தி யாக்ஞவல்கரே உபனிஷத்தே சொல்றது. அது நம்ம பார்க்கணும். மிச்ச விஷயங்கள் எல்லாம் இனிமே பார்க்க வேண்டியதில்லை. ஓன்லி ஆயத்தனம், பிரதிஷ்டா, ரிஷிநேமும் உபனிஷத். அந்த உபனிஷத்தினை பத்தி இங்க என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது అనేది பார்க்கணும். இப்ப அது சொல்ல போறேன். உங்களுக்கு டேபிள் டைம் இருந்தா இந்த சொல்லிட்டு அங்க போவேன். ஏன்னா நம்ம ஒரு இன்னும் அடுத்த உபனிஷத் அந்த சீக்ரெட் நேம்னு விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு எல்லா காலம் ஃபில் ஆயிடும். இன்னைக்கு இப்போ அந்த பிரக்ஞான்னா சொன்னாரா, இது உபாசீதா சொன்னா ஜனகர் கேட்டார், பிரக்ஞன் என்ன? கா பிரக்ஞா, கா பிரக்ஞதா? யாக்ஞவல்க்ய சொல்றாரு,
அந்த வாக்கேவ ராஜா. நடுவுல சம்ராடித்தி சம்ராடித்தன்ற சம்ராடுன்னு ஒரு ராஜான்னு அர்த்தம். சாம்ராட். சாம்பார் இல்ல, சம்ராட். வாகேவ. இந்த மாதிரி வாக்கு என்ன வாக்குன்னு சொல்லாம நீங்க என்ன பிரக்னான்னு சொல்றீங்க? கோவாச்ச అని சொல்லி அவர் ஏன் நான் வாக்கியதான் பிரக்னான்னு சொல்றேன்னா అని விவரணம் கொடுக்குறாரு. நீங்க வேணும்னா அது மட்டும் பிராக்கெட்ஸ், இது இம்பார்ட்டன்ட், நீங்க இது தேடுறதுக்குள்ள உங்களுக்கு ஆயிடும். எங்க சரி அப்புறம் போய் படிச்சுக்கோ. எங்க இருந்தன்னா வாச்சாவை சம்ராட் பந்துஹு பிரக்னாயத ரிக்வேதோ வேதுர்வேதோன்னு படிச்சான்னு பாருங்க. அங்க நின்று மறுபடியும் சம்ராட் பிரக்னாயந்தே வாகைவ అని வந்தும் அங்க வரைக்கும் என்ன சொல்றாரு? ஏன் இந்த ரகசிய நாமம்னா வாக்குதான் பந்துஹு என்றார். முதல்ல பந்து என்ன எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்துறது, அப்படி எடுத்துக்கலாம். என்னுடைய பந்துகள் எங்க அப்பா, சித்தப்பா, அண்ணி, இது அதுன்னு எல்லாம் எப்படி சொல்றேன்? வாக்கு மூலம் தானே சொல்றேன். வாக்கு தானே பந்துகளை பேர் சொல்றது, சொல்ல வைக்கிறது. அப்போதான் உறவுன்னு நீ சொல்லணும், சொல்லப்படும். அம்மா பார்த்துட்டு அந்த குட்டி குழந்தைக்கு அப்புறம் வந்து அம்மா அம்மா சொல்லி அவனுக்கு அது பார்த்து புரியுறதுல பார்த்து கேட்கறது. அதுக்கப்புறம் அப்பா கிட்டக்க வர வர அப்பா அப்பான்னு காட்டி என்ன அந்த சப்தம் வாக்கு சொல்லிதான் கனெக்ஷன் ஏற்படுது, பந்துத்துவம் ஏற்படுறது. அது மட்டும் இல்லப்பா, அந்த பிரக்னாயத்தை அதேதான். எனக்கு ருக்வேதம் படிச்ச எப்படி குரு இதை வார்த்தை சொல்லணும். என்ன நீங்க என்ன பண்றீங்க? இங்க இருந்து நான் பேசுற இந்த வார்த்தை தானே உங்களுக்கு என்னமோ தெரிவிக்கிறது, நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு ஃபீல் பண்றீங்க. அதனால இங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. ருக்வேதம் சொல்லு, யஜுர்வேதம் சொல்லு, சாமவேதம் சொல்லு, அதர்வேதம் சொல்லு, எது சொன்னாலும் இது எல்லாமே வாக்கு தானே. அது பாட்டுக்கு அது அங்க இருக்குன்னா அக்ஷர ரூபంలో அக்ஷராన్ని சொல்லக்கூடிய ஒரு நாக்கு இருக்கணும் இல்லையா? அக்ஷரம் தனியா அப்படி இருக்குமா என்ன? அந்த பதம் பாஷை, பாஷை பேசுற மக்கள் இருந்தா அவங்க நாக்கு வாயால சொன்னாதானே. அப்போ எது மீது ஆதாரப்படுத்தி? எல்லாமே வாக்கு தானே. திட்டுறது கூட வாக்கு மேல ஆதாரப்பட்டு இருக்கு. abuse also, everything is விவகாரமே வாக் இந்த ஜெகத் பிரபஞ்ச. அதனாலதான் ஆச்சாரம்பணம் விகாரம் நாமதே. அதுக்கப்புறம் இன்னும் இதிஹாசா என்றார். இங்க இதிஹாசம்னா பாகவதம், பாரத், ராமாயணம் அதெல்லாம் எடுத்துக்கூடாது. இங்க என்ன எடுத்துக்கணும்னா வேதத்துக்குள்ளேயே சில ஸ்டோரிஸ் வருதா. புரூரவர் ஸ்டோரி, ஊர்வசி ஸ்டோரி, இதுல இருக்கு. இல்ல நம்ம ராட்சசன் கூட வேதத்துல வருது. 6வது ஸ்கந்தத்துல பாகவதத்துல இந்திரன் கூட சண்டை, அந்த ராட்சசன் விருத்ராசுரன் பெரிய அது அங்க வருது. ஸோ இப்படிப்பட்ட சில கதைகள் ரூபத்திலோ வேதத்துல எது வருதோ அதுக்கு பேர் இங்க இதிஹாசன்னு எடுத்துக்கணும். அப்புறம் புராணம் అని சொல்றது. புராணம் இங்க சிருஷ்டி பத்தி கூட சொல்றது பாருங்க, அதுன்னு புராணமா எடுத்துக்கணும் மொத்தத்துல வேதத்துக்குள்ள. அப்புறம் வித்யா உபனிஷதா, இந்த பிரம்ம வித்யா அது உபனிஷத்து வார்த்தைகள் தானே. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, விஜ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம, எல்லா வார்த்தைகள். ஸ்லோகாக, இங்க ஸ்லோகாகன்னா நம்ம நார்மல் ஸ்லோகம் எடுத்துக்கூடாது. தைத்திரியத்துல அப்புறம் இங்கே கூட பார்த்தோம், ததப்யேஷ ஸ்லோகோ பவதி, இந்த விஷயம் பத்தி ஒரு ஸ்லோக ரூபంలో సంహితా భాగంలో ஒன்று இருக்கின்றது అని அது கோட் பண்றது உபனிஷத்து அடிக்கடிக்கு. ஸ்லோகம் அது அர்த்தம் இங்க. அதேபோல் சூத்ராணி,
சூத்திராணின்னா மறுபடியும் இங்க பதஞ்சலி யோக சூத்திரமும் பிரம்மசூத்திரமும் கூட எடுக்க முடியாது. ஏன்னா பிரம்மசூத்திரம் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் தி வேதா. அது அப்புறம் அவர் கன்வீனியன்ட்டுக்காக பண்ணது. இங்க சூத்திராணின்னா கொஞ்ச நாளுக்கு முன்பு படிச்சோம். வித்யா சூத்திரம், அவித்யா சூத்திரம், மங்கள சூத்திரம் பற்றி படிச்சோம் இல்ல, அதெல்லாம். அப்புறம் அனுவியாக்கியானானி, அந்த சூத்திரத்துக்கு விளக்கம் உபனிஷத்தை அங்க கொடுக்கறது, அதுக்கு பேர் அனுவியாக்கியானானி. அப்புறம் அனுவியாக்கியானானின்னா சூத்திரத்துக்கு இல்ல, ஸ்லோகத்துக்கு. வியாக்கியானானின்னா சூத்திரத்துக்கு. இப்படி வேற இஷ்டம் புத்தம் அப்படின்னா இஷ்டாபூர்த்தமன் இருக்குல்ல, கர்மகாண்ட செய்யறவங்களுக்கு எத்தனை மந்திரங்கள், இது பண்ணா இது கிடைக்கும் அது சொல்லி அந்த மந்திரங்கள், எவ்ரி திங் இஸ் வேர்ட் ஒன்லினோ, சப்தம். எப்படி பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. அப்படி சொல்லி கடைசியில இப்படி உபாசனை இந்த பிரக்ஞனை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போதும் இங்கதான் அந்த பலம் சொல்லப்பட்டது. அப்புறம் அந்த பலம் சொல்லும் போதும் 2 பலம் சொல்ல மாதிரி இருக்கு. மேல பாருங்க, அது நான் படிக்கல. தேவோ பூத்வாதி சொல்லிட்ட, சர்வாணி பூதானி வன்னி ஆசீர்வாதம் பண்ணது சொன்னேன். இங்க சொல்றாரு, இதனால அயம் ச லோகா பரஸ்ச லோகா, அவனுக்கு இந்த லோகத்திலையும் பலம் கிடைக்கும். இந்த லோகத்துல என்ன பலம், அவனுக்குள்ள தெய்வீ குணங்கள் வந்துச்சு, சுத்தி இருக்கிற எல்லாரும் விரும்புவாங்க, நேசிப்பாங்க, பாராட்டுவாங்க. அப்புறம் இவரு நல்லது இவனுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டே இருப்பான். இறந்து போனதுக்கு அப்புறம் பரலோகம் அந்த பிரம்மன் சேருவான், அது அந்த தேவத்தனை அடைவான் சொன்னேன். ஸோ 2 பெனிஃபிட்ஸ். இது இந்த மந்திரத்துடைய சாரம். ஓகே, ஒரு வழி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, பிகாஸ் அது ரொம்ப பெருசா இருக்கு, நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு பద్ధతిలో சொல்லிட்டேன். ஓகே, சிந்தனை பண்ணுங்க. முக்கியமா என்னதான் விஷயம் அதுல అనేది, உபாசன விஷயம்னால நம்ம பதம் எடுக்கல, இதெல்லாம் நிறைய ரிப்பீட் ஆகும். அந்த உபனிஷத் అనేది சீக்ரெட் பதம் தான். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த சார்ட்னு கம்ப்ளீட் பண்ணி அதுன்னு விவரிக்கணும். ஓகே, என்ன அதுக்கப்புறம் சொல்ற தேவதைக்கு அங்க உபனிஷத்து சீக்ரெட் நேமுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். தேவதர்கள் அக்னி, வாயு, ஆதித்யா, சேம் ஆஸ் யூஷுவல், திக்கு, சந்திரமா, பிரஜாபதி. ஆனா அந்த பக்கம் போய் பார்த்த சீக்ரெட் நேம் இப்ப பாருங்க இவ்வளவு சொல்லியிருக்காரு. அது ஒத்தும் பத்து. பிரக்ஞா, பிரியா, சத்தியம், அனந்தா, ஆனந்தா, ஸ்திதி, இப்படி வரும். அதுன்னு விவரிக்கணும். ஏன்னா அத ஸ்பெஷலா ஒரு மந்திரத்திலும். அப்புறம் சார்ட், இந்த ஷடாச்சாரிய பிராமணம் முடிஞ்சு போனதுதான், முடிஞ்ச மாதிரி தான். சரி, அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.